So thank you so much, Arun Vijay sir, for joining us because in the special moment, extra special ஆக்கிருக்கீங்க. So அப்படியே நீங்க வந்துட்டு please I would ask you to give a few words to us. Please எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். ஹாய், எல்லாரும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டே காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் we're really happy. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன் இந்த நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், congratulations. And நிச்சயமாக this film is going to be an thorough entertainerன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கர்ணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதிட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் I wish them all the best. And really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut பண்றீங்க. It's going to be a wonderful film for you too. All the best, ma. All the best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி. ஸோ மோர் தென் ப்ரொடியூசர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனு, பிடிஜியோட பில்லர். அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு. என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு வந்தவன ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ணால் 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன்,
எங்கள் அண்ணன் சுனில் இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர் எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசல, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்பீச்சியஸ். தேங்க்யூ. என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்னை லவ் பண்ணுறாரு அவர், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜுக்கு சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார், நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இதுமாதிரி நிறைய படம் எடுங்க சார். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லலாம், நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இதுல இல்லை சார், அவங்க தான் கேட்கறது, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம் இவர் ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோன்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனால் இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக இருப்பாப்புல, சைலண்டா. ஆனால் பயங்கரமான ஆள் இல்லை சார்? ஒன்று சார், நான் கூட வந்து பார்த்துருக்கேன்ல இளவரசர் சார். அவரை பற்றி சொல்லுவாங்க ரொம்ப சீனியர். உண்மை சார், அதானே உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலி நான் ஏதாவது ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். சரி, வெரி குட் சீனியர். இல்லைல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய் சிம்பிளான மொமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியாக. மற்றபடி பேசுகிறோன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு
என்னை போல் ஒரு நடிகர் சொன்னார், சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்கள் கற்பனையை சொல்லுங்கள். ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட், இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடித்தவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்ணுறது இல்லை, சின்ன படம் பண்ணணும். வாங்க, சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி ஒரு நடிகர் இருக்கார், இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க, கேட்டுட்டு அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள். கேட்குறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃபைட்டில் வந்து முகத்தை காட்டுறது பாருங்கல்ல, பக்கத்தில் பார்த்து வைபவ் சொன்ன பக்கத்தில் சிரிப்பாருங்க. பக்கத்தில் இது கூட ஒரு நடிகர் நடித்தார், அதனால் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லைப்பா, அவனுக்கு வேறு வேலை இருந்தது, அதனால் ஸ்பேஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு. அதனால் நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல பயமான பையன். நான் ஊர்லேருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்தில் இருந்து அமெரிக்காலேருந்து வராரு. நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையாக வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ அது திரும்ப நான் ஓடுவேன் இங்கேருந்து. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்லை 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் வேணும் இல்லை, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வழக்கமாக நான் சொல்கிறதான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பின்னு உரிமையோடு சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும், அங்கே போஸ்ட் ஒட்டுறதுக்கு. என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்ட் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி, வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம். எங்கள் போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க, நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம். இது ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை, நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியும். அதனால் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்ணுறோம். அது நீங்கள் டீம்கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிட்றேன் சார் நான் இல்லை, கொரோனாவில் வந்தது தான். இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க.
இருக்கிற இஸ்லாம் பீப்புள் எல்லாம் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சி விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான் கொஞ்சம் ஓட்டேன் நான். வந்து தெரியுதா என்ன தப்பு எனக்கு? ஓகே இருக்குதா? தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து ஏதோ சொன்னார எடுத்து இளவரசுக்கு இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு. ஓகே தேங்க்யூ. நான் குறைச்சிடும் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமாக நான் சொல்கிறதா, நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லதை எழுதுங்க. இது வந்து நிச்சயமாக நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில். இந்த படம் நடித்து முடித்த உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்போன்னா கரெக்டுன்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூடு விழுந்துபடி நாங்கள்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போகிறது முன்னாடி என்னோட கேரவன்லேருந்து எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து. வந்து என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இது என்ன, இது பாகுபலி படத்தில் ஏதோ வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டாருன்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டேரக்டர் வச்சு சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்கே ஒரு சீன் சார், அங்கே ஒரு சீன் சார், இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நல்லா இருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவு செய்து இதை நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பாக சொல்லணும்னா என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர். அவர் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அந்த படம். நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோபுராவோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங். ஆக்சுவலி நிறைய பேச மாட்டேன். I just want to thank my producer, Bobby sir, for giving this opportunity. Thank you so much, sir. And இந்த opportunity வந்துட்டு மனோஜ் சார் இல்லைனா வந்திருக்காது. Thank you so much, sir, for all that you've done for me all these years. Thank you so much. My main lead, Vaibhav sir, thank you so much for being a brother to me in this project. Atulya, you've been a really wonderful person in this project, coming on time and doing everything possibly. நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மை பிரதர் இந்த இண்டஸ்ட்ரி, இமான் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு தெரியாது, இமான் அண்ணாவும் நானும் ஆக்சுவலி ஸ்கூல் மேட்ஸு. அவர் என்னோட சீனியர் ஸ்கூலில். ஸோ ஸ்கூல்லேருந்தே அவர் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணுவார். அவர் வேறு ஹவுஸில் இருப்பார், நான் வேறு ஹவுஸில் இருப்பேன். அவர் வந்துட்டு கீபோர்டு வாசிச்சாலே எங்களுக்குலாம் கோவம் வரும். அப்போ போய் ஹி வாஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார். அண்ட் ரியலி ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூனா. அண்ட் ஐ திங்க் ஐவ் காட் வண்டர்ஃபுல் சாங்ஸ். Thank you so much. And all my cast and crew எல்லாருமே இங்கே இருக்காங்க. Thank you so much. எல்லாருமே டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ஃபன் ரைட், ஃபேமிலி ஃபில்ம், நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து பாருங்கள். இட் இஸ் லைக் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அண்ட் மை பிரதர் in the industry, my co-director, he is my brother. And yeah, thanks to him for putting up with me. And thank you Vijayanti, my sister, wherever you are, for giving me this opportunity. Yeah, there she is. Thank you so much. And mom, amma, thank you so much. And என் பேரில் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா என் பேருக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜேஸ்வர் மாத்திரம்தான். Dad, this is for you. Thank you so much. And thank you so much for the music, brother. இந்த படம் வந்து ஃபைனலி நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஓகே, இது வந்து முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன படம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் பண்ணப்பட்ட ஒரு படம். ஏன்னா பெரிய பொருட்செலவில் தான் இதை வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் எத்தனை ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுடைய சேலரிஸ் அண்ட் தேர் கால் ஷீட்ஸ். அதுக்கப்புறம் இடையில மழை வந்து ஷூட்டு நின்று போச்சு. நாங்கள் போட்ட செட்ஸ் டேமேஜ் ஆச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஸ்டுடியோக்குள்ளே வந்து முட்டி அளவு வரைக்கும் நாங்கள் கட்டி வச்சிருந்த டனல்லாம் வெள்ளத்தில் முங்கிருச்சு. ஓகே,
ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு மியூசிக், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ பிரமாதமாக உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அதனால இதுவும் பிடிஜி யூனிவர்சலின் ஒரு பிரம்மாண்ட படைப்பே. அந்த படைப்பு வந்து உங்களுக்காக நாங்கள் டீசர் காமிச்சிருக்கோம், பாட்டு காமிச்சிருக்கோம். இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் விஜய் பிரதர் வந்திருக்கிறதுனால நான் வந்து டீசரையும் ஒரு சாங்கையும் திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்றேன். ஓகே, எல்லாரும் இருந்து அதை பார்த்துட்டு போங்க. இதோடைய டீசர் வந்து இன்னைக்கு சாயந்தரமும், இதோடைய லிரிக்கல் வீடியோ மெய்யா மும்மாரிங்கிற பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ, அது உங்களுக்கு இங்கே ஃபுல் வீடியோ போட்டோம். லிரிக்கல் வீடியோ வந்து புதன்கிழமையும் ஆன்லைன் வந்து பப்ளிக்கு வந்து சேரும். அது வரைக்கும் இங்கே ஸ்க்ரீன் பண்ணதை யார்கிட்டையும் காட்ட வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்கே வந்து இவ்வளோ கூட்டமாக ஒரு சண்டே அன்னைக்கு திரண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பெரிய வெற்றி அடையணும்ட்டு நாங்கள் வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.